அசைந்த போதன் அவர் வரலன்னா அது மாதிரியா அதனால நான் வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டு. போய் மாட்டு வருவான்
சாமி குலதேவதை முன்னோர்கள் பெரியவர்கள் மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்க. பஜனை கொஞ்ச நேரம் நிறுத்திக்கலாம். பஜனை கொஞ்ச நேரம் நிறுத்தலாம். தேவதை உங்க குலதேவதை உங்க முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாரும் அப்படியே மனசுல நினைச்சு அப்படியே பிரார்த்தனை பண்ணீங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பதற்கிணங்க தொன்று தொட்டு வரக்கூடிய நமது வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா. இந்த விழாவாகப்பட்டது நேற்றைய முதல் விநாயகர் உற்சவத்துடன் தொடங்கி 10 நாட்கள் இந்த திருவிழாவாகப்பட்டது வெகு விமர்சையாக நடைபெறும். அதன் அங்கமாக இன்றைய தினம் கொடியேற்றும் நிகழ்ச்சி, துவஜ ஆரோகணம் என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விசேஷத்துக்கு முதல்ல நம்ம பந்தக்கால் நடுறோம். அது வீட்டுக்கு. இப்படி ஆலயம் அப்படின்னு வரும்போது அந்த ஆலயத்திற்கு பிரதானமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா கொடிமரம். ஒரு ஆலயத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அந்த கோயில்ல முதல்ல கொடிமரம் இருந்தா கொடிமரத்தை தான் முதல்ல வணங்கணும். அந்த கொடிமரம் தாண்டி வந்த உடனே அந்த வாகனம் இருக்கும். அந்த சுவாமியா இருந்தா எந்த சுவாமியோ அந்த சுவாமிக்கு உண்டான வாகனம் இருக்கும் முன்னாடி. அந்த வாகனத்தை வணங்கணும். அப்படியே கொஞ்சம் உள்ள வந்துட்டே இருக்கும் போது பிரதானமா இருக்கும் வாசப்படி இருக்கும். அந்த வாசப்படியை வணங்கணும். அந்த வாசப்படி லக்ஷ்மி. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா அந்த வாசப்படியில் தான் 1/2 கிலோ கற்பூரத்தை ஏற்றி கொளுத்திட்டு போறோம். அப்படி வாசப்படியில மகாலட்சுமி இருக்கா. நான் வாசப்படியை வணங்கணும். அதற்கு அப்புறமா துவாரபாலகர்கள் அப்படின்னு 2 பேர் இருப்பா. எல்லா கோயிலையும் துவாரபாலகர். அந்த கோவில் முன்னாடி அந்த துவாரபாலகர்கள் வணங்கணும். அதுக்கப்புறமா தான் சுவாமியே போய் வணங்கும். சாதாரணமா ஒரு மனுஷனா இருக்கக்கூடியவா ஒரு பெரிய ஹையர் ஆபீசரா இருக்காங்க, கலெக்டரா இருக்காங்கன்னு சொன்னா எடுத்த உடனே நேரா போய் நம்ம கலெக்டர் போய் பார்க்க முடியறது இல்லை. பாக்குறோமா? இல்ல. முதல்ல பியூனை பார்க்கணும், அப்புறம் போலீஸ்கார் பார்க்கணும், அவருடைய பிஏவை பார்க்கணும், அதுக்கப்புறமா கலெக்டர் பார்க்கணும். அது போலதான் சாதாரண ஒரு மனிதனுக்கு இத்தனை இருக்கு, அப்புறம் சுவாமிக்கு எத்தனை இருக்கணும் பாரு. அப்படி முதலாவதாக இந்த கொடிமரம் தான் ஆதாரம். அப்படி அந்த கொடிமரத்துல இன்றைய தினம் இந்த விழாவாகப்பட்டது. இந்த கொடிமரத்துல கொடி ஏத்துனா அப்போ இந்த கோவில்ல இந்த ஊர்ல விசேஷம் நடக்கிறதுன்னு தெரியுமா? அதனால்தான் கொடியேற்றும் உற்சவம். அப்படியாக இன்றைய தினம் இந்த கொடியேற்றும் நிகழ்ச்சியாகப்பட்டது முடிவுற்று இப்போது எல்லோருக்குமான பிரார்த்தனையாகப்பட்டது சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரார்த்தனை இப்போது செய்ய இருக்கிறோம். இதை முடிஞ்சு தீபாராதனை மற்றும் பிரசாதங்கள்லாம் வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே அமைதி காத்து கோவில்ல நவவித பக்தி 9 விதமான பக்தி இருக்கா. அந்த 9 விதமான பக்தியிலே முதலாவதான ஒரு பக்தி சிரவணம் என்று சொல்வார்கள். கேட்டல், கேட்கறதா முதல் பக்தியா. அப்படி என்னென்னா நமக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நமக்கு தெரியலனாலும் பரவாயில்லையா, தெரிஞ்சவங்க எதை சொல்றாங்களோ அதை நம்ம நல்ல விஷயங்களா இருந்தால் அதை கேட்டாலே போரும். அதுதான் முதல் பக்தியா. அதிலே நமக்கு ஒரு 50% பலன் வந்து சேர்ந்துருந்தோம். அதனால்தான் அழகாக சொன்னார்கள், கற்றலின் கேட்டல் நன்று என்று சொன்னார்.
நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, படிச்சவங்க கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு. அப்படியாக முதலாவதான ஒரு பக்தியை கேட்டல். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஸ்தோத்திரம், நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லுவது. அதற்கு அடுத்தபடியாக கீர்த்தனம், நமக்கு தெரிந்த பாடல்களை பாடுவது. அதற்கு அடுத்தபடியாக ஆத்ம நிவேதனம், அமைதியாக இருப்பது, தாஸ்யம் என்று சொல்லுவார். ரொம்ப கோவிலில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியாக இருக்கணும்னு தான் நிறைய பேர் சொல்கிறோம். அப்போதான் கோயிலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது இல்லாதெல்லாம் ஞாபகம் வருது. அங்கேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. நடந்து கோவிலுக்கு வரும்போது தான் வீட்டுக்கு அதை ஞாபகம் வரும். ஆமாம், மாமியார் எங்கே போட்டா, அத்தை எங்கே போட்டா, நாத்தனார் எங்கே போட்டா, இதெல்லாம் இப்போ தான் வரும். அப்படி அமைதியாக இருக்குமா? என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் பக்தி பண்ணிட்டு இருப்பார், ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார். நீ அதெல்லாம் நடக்காதான் அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அவர் காதில் எதோ போடுவோம். அவர் ஏதோ வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க நடக்காதான்னு போது, என்னடா இது கோயிலுக்கு நமக்கு காசிக்கு போயும் தொலைலையே அப்படின்றாங்களே, அது மாதிரி கதையா. அதனாலதான் அமைதியா இருக்கணும். அது ஒரு பெரிய பக்தியா. அப்படி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கடைசியான ஒரு பக்தி பாத சேவனம். இறைவன் நேரா போய் பிரதட்சமா நமஸ்காரம் பண்ணிக்கிறது. இறைவனை நேரா போய் வணங்குவது. எனக்கு எதுவும் தெரியாது சுவாமி, நீங்க கேளுங்கன்னு சொல்றீங்க, காது கொஞ்சம் டெஃபு, காது கேட்காது. பாடுங்கன்னு சொல்றீங்க, நாக்கு கொஞ்சம் தடிமனு. இப்படி ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு. நான் கடைசியா என்னதான் பண்றது அப்படின்னு சொன்னா நேரடியா போய் காலை வணங்க வேண்டியதுதான். அப்படி திருவடியை நாம் எல்லாம் வணங்குவதே பெரிய, அதுதான் பாத சேவனம் என்று சொன்னார். இந்த பாத சேவனத்திலே 2 விதமான பாத சேவனங்கள் இருக்கு. ஒன்று இறைவனிடத்தில் போய் நேராக போய் வணங்குவது ஒரு பாத சேவனம். இன்னொன்று தொண்டு செய்வது. நம்மளால முடிஞ்சா கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொன்னா குப்பை போடாம, குப்பை எங்க இருக்கோ அதை தூக்கி வெளியில போடுறதோ, நம்மளால செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான, நம்ம கண்ணு எதிர ஒரு குப்பை இருக்கடான்னா அதை தூக்கி போடுறது. நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, கோவிலுக்கு போனோடனே சுவாமி கொடுத்துறாரு ஏதோ ஒன்று, ஐயர் அர்ச்சனை பண்ண உடனே பிரசாதமோ ஏதோ ஒன்று கொடுத்துறாரு. அந்த டைம்ல ஏதோ நம்ம நேரமும் நமக்கு பஞ்சாமிர்தமோ பிரசாதமோ ஏதோ கிடைச்சிருதுன்னு வச்சு கையில அவர் கொடுத்துடுறாரு. நம்ம என்ன பண்றோம், நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பா. அப்பதான் அந்த பிரசாதத்தை அங்கேயே வாங்கி சாப்பிட்டு அந்த செவத்துலேயே 2 தேய் தேய்ச்சிட்டு வந்தோம். அது தொண்டு அல்ல. நம்மால் முடிந்தது இதை எடுத்து வெளியில போடுவது, சுத்தமாக வைத்துக் கொள்வதும் ஒரு பெரிய தொண்டு. அதைத்தான் பாத சேவனம் என்று சொன்னார். அப்படியான ஒரு பெரிய கலாச்சாரத்துல நம்ம எல்லாம் இருக்கும். இந்த பாரத பூமியே ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில நிறைய விழாக்களும் நிறைய சிறப்பான ஒரு ஹோமங்களும் இப்படியான விழாக்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால்தான்